ஹலோ மை டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம் இன்றைக்கி எந்த வீடியோட ஒரு ரியாக்ஷன் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கவினா நடிப்பில் மாஸ்க் அப்புன்னு ஒரு படம் வந்து வரப்போகுது. அந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் தான் வந்திருக்கு. அந்த ட்ரைலர் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த படம் என்னைக்கு ரிலீஸ் அப்படின்னா நவம்பர் 21, 2025. ஸோ இந்த மந்த் தான் ரிலீஸு. ஸோ நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா வெற்றிமாறன் சாரோட ப்ரொடக்ஷனில் வரதா இருந்தது. அதுக்கப்புறம் பேட் கேர்ள் படத்தில் வந்து கொஞ்சம் சில பிரச்சனைலாம் ஆனதுனால அவர் மேக்ஸிமம் அவரோட அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸை வந்து இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. சென்சார் இஷ்யூஸ் அண்ட் நிறைய ப்ராப்ளம்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இந்த படம் வந்து வர வேண்டியதாக இருந்தது. இப்போது இந்த படத்தை யார் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆண்ட்ரியா ஜெர்மியா அண்ட் எஸ்பி சொக்கலிங்கம் அப்படின்றவங்க தான் பண்ணுறாங்க. த ஷோ மஸ்ட் கோ ஆன் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸும் பிளாக் மெட்ராஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸும் தான் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தோட டிஓபி யார் அப்படின்னா ஆர்டி ராஜசேகர். அதுக்கப்புறம் யார் நடிக்கிறாங்கன்னா கவின், அதுக்கப்புறம் ஆண்ட்ரியா மேம் நடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ருஹானி சர்மா. எடிட்டர் வந்து ஆர் ஸ்ரீராமர். அதுக்கப்புறம் ஸ்டண்ட் வந்து பீட்டர் ஹைன்ஸ் சாரும் விக்கியும் பண்ணுறாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் வந்து நேற்றுக்கு வந்திருந்தது. அண்ட் நேற்றுக்கு வந்ததில் இருந்து நல்ல ரிசப்ஷன் இந்த ட்ரெய்லருக்கு. உண்மையிலேயே நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி வந்திருந்தது. இவர் முன்னாடி வந்து அந்த கிஸ் படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஏன் ஓடலன்னு தெரில. ஸோ வாங்க இந்த ட்ரெய்லர் பார்க்கலாம். 3, 2, 1 கோ. ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஏமாறுறதா சார்? காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? ஏழையை ஏழையாவே வச்சுக்கிறதுக்காக சொன்னது. ஓகே. ஆனா இங்க ஏழையோட ஏழை ஒருத்தர் நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ். ஓ ஹே சம லுக்கியா. ஏழைக்கு கோவம் வந்தா அடிப்போம், பணக்காரனுக்கு கோவம் வந்தா ஆண்ட்ரியா. ஓ ஷாக்ல இருக்கு. ரத்தம் வருது, பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். ஓ என்ன ராவா எடுத்துருக்காங்களா? கோவம் வந்தா ஏழையை வச்சு அடிப்போம். செம்ம ஆக்ஷன் இருக்கு உங்களுக்கு. சட்டம் இல்லையா சார்? அவங்களுக்குலாம் சட்டம் இல்லை சார், உங்களுக்கு தான் இருக்கு. ஆனா மிடில் கிளாஸ் கோவம் வந்தா போல்ட் டயலாக் மென்டர்ட் பை வெற்றிமாறன். ஓ பிளேயர் ஜிவி பிரகாஷ். ஏய் நல்லா இருக்கியா? நைஸ். ரத்தி ஐயோ அப்படியே பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். ஓ என் மகன் செல்ல மகன் பையா. நல்லா இருக்கு இந்த டயலாக்ஸ் கான்வர்சேஷன். பேசுறதுக்கு பயமா தான் இருக்கு. ஆனா இவ்வளவு கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியா இருக்கு. ஏய் நல்லா இருக்கியா? ஓ நான் கிட்ட வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு பார்த்தல. ஓகே. இன்னும் வருவா? செம்ம. விக்ரணன் அசோக் மியூசிக் செம்ம. மாஸ்க். காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். ஓகே நல்லா இருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மிடில் கிளாஸ்ன்ற டைலாக், அதுக்கப்புறம் எனது இன்னும் கிட்ட வரவா அப்படின்ற குட்டி குட்டி டைலாக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆண்ட்ரியா மேம் எஸ் நினச்சி பார்க்கலாம், ஒரு பர்ஃபெக்டான ஒரு வில்லன் கேரக்டரில் சூப்பர் செம்மையாக இருக்குது. எனக்கு அவங்களோட அந்த லுக்கும் சரி, கவினாவோட லுக்குமே சரி. கவினா வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த லவ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி தானே யூஸ் பண்ணுறாங்க. பட் அவர்கிட்ட அந்த ஒரு 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 எப்படி ஒரு ரஸ்டிக்காக நடிக்கக்கூடிய ஒரு மேனரிசம் இருக்குது. அது சூப்பராக ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த லிஃப்ட் அப்படின்ற படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க, அவரோட ஃபஸ்ட்டு கரெக்டாக நடித்ததில் ஃபஸ்ட்டு படம் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த லுக்கும் சரி, அந்த ஒரு மாதிரி அரகண்ட்டாகவே சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் இதில் இந்த லுக்கு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டாடா பிடிச்சிருந்தது எனிவேஸ், பட் அதுக்கப்புறம் இது வந்து இந்த லுக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருக்குது. ஜிவி பிரகாஷ் சார் மியூசிக் கன்ஃபார்மாக இந்த படத்தை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கன்ஃபார்ம் கொண்டு போகும். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் யாரை சொல்ல மறந்துட்டேன், ருஹானி. அவங்க தான் வந்து இந்த படத்தோட டெபியூவில், இந்த படத்தில் டெபியூ. ஓகே. அதுக்கப்புறம் விக்ரணன் தான் டேரக்டர். ஸோ விக்ரணன் அசோக் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் விக்ரணன் அசோக். எஸ் விக்ரணன் அசோக் நல்லா பண்ணியிருக்காங்க. டெபியூ ஃபிலிம் மாதிரியே தெரில, அந்தளவுக்கு நல்லா இருக்குது. மென்டட் பை
வெற்றிமாறன் சார் இல்லையா. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. இது வந்து நிறையா ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய ஃபில்டர் பண்ணி சென்சாருக்காக நிறைய சேஞ்ச் பண்ணி ஸ்கிரிப்ட்லேயே நிறைய சேஞ்ச் பண்ணி மேக்கிங்க்கு முன்னாடியே சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறமா தான் அது படத்தை எடுத்திருக்காங்க. பட் இதுவுமே வந்து ரொம்ப போல்ட் அட்டெம்ப்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் எதாச்சியாக டைலாக்ஸ் எல்லாம் இல்லை, போட்டு அடி அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக்ஸாக தான் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப டேரிங்கான அட்டெம்ப்ட். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரைலர். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிடிக்கலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.